மக்கள் என மக்கள் பணி ஒன்றையே மூச்சாய் கொண்ட மக்கள் தலைவர். மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காணும் செயல் வீரர். இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்கள்தான் என்பதை அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதியதோர் முன்னெடுப்பை தந்து கிராமங்களின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார். நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பேர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். கிராம பகுதியில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதை புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. மழைக்காலங்கள்ல வெள்ளம் வரதுனால வெள்ள தடுப்பு சுவர் கட்டித்தர வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது. நாங்கள் இந்த சாலையை கடந்து தான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கல்லணிகளுக்கோ செல்ல வேண்டியதாகும். அதனால இந்த இடையில அந்த மீடியேட்டர் அமைச்சு கொடுக்கும்படி தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன். பெரிய திட்டங்கள் மட்டுமின்றி மக்களின் சின்ன சின்ன தேவைகளையும் அறிந்து அவற்றை சரி செய்வதிலும் முனைப்பு காட்டிடும் தாயுமானவர். கண் துடைப்பாக ஏதோ செய்து பெயரெடுக்கலாம் என செயல்படுவோர் மத்தியில் செய்தால் சிறப்பானதை மட்டுமே செய்து மக்கள் வாழ்வை உயர்த்துவேன் என போராடி புதுமைகளை புகுத்திடும் புகழுக்கு சொந்தக்காரர். நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள், வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியா விவாதிச்சு தீர்மானங்களை நிறைவேற்ற ஒரு விழாவா கொண்டாடப்படணும். இவ்வளவு பெரிய அளவுல 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமா இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. எவ்வித இடர்வரினும் சிறிதும் பின்வாங்காமல் சமத்துவத்தை நிலைநாட்டிடும் சமூக நீதி நாயகர். சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாத்தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்கள்ல இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தா அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அமைத்து தந்த கொள்கை பாதையில் பயணித்து எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிலைநாட்டி வரும் நல்லாட்சி நாயகர். பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு வழிநடத்தினார். தலைவர் கலைஞரின் வழித்தடத்துல தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம், சமதர்மம் மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டி வருது. மக்கள் விரும்பிடும் மக்களாட்சியை மக்களோடு ஒருவராய் நின்றே